நாம் தமிழரிலிருந்து ஒவ்வொரு பேட்சா வெளியே வந்துட்டே இருக்கும். அதுவும் தேர்தல் நேரத்தில் அறிவு வந்த பேட்ச். அவர் ஒரு வார்த்தை சொன்னார். நாம் தமிழர் தம்பிகளை சீமான் என்ன ஆக்கிட்டு இருக்காருன்னா, அவங்க சமூகத்துக்கே அன்ஃபிட்டா. அப்போ பேசலாம் நல்லா பழம் மாதிரி பேசுவானுங்க. ஆனால் சமூகத்தில் பொருளாதார விஷயம் தொழில் பண்ண முடியாமல், வேலைக்கு போக முடியாமல் அன்ஃபிட்டா இந்த மண்ணில் வாழ்வதற்கு தகுதியற்ற ஆட்களாக மாற்றி அனுப்பிடுவாருங்க. தீராத பைத்தியம் இல்லை, திருத்த முடியாத பைத்தியங்களாக ஆக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது இந்த மாவட்ட செயலாளருடைய வாக்குமூலம். 13 ஆண்டுகளா 3 மாவட்டத்தை சொந்த காசை போட்டு செலவு பண்ணிருக்கோம். ஆனா இந்த கட்சிக்கு உனக்கும் சம்பந்தம் இல்ல, வெளியில போங்கிறார். இவருக்கு ஃபேமிலியிலே பல பிரச்சனை, கட்சியை சொந்தமாக்கிக்கணும், ஃபேமிலி பிரச்சனை. இன்னைக்கெல்லாம் அவர் சொல்றாரு பாண்டிச்சேரி பிரச்சனைக்கு நானா தான் சுட்டு கொண்டேன். முதல்ல ஓம் பிரச்சனை, பொம்பளை பிரச்சனை தீரியா, ஓம் பிரச்சனையே தீரு. தமிழ் சமூகமே நாசமா போச்சுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் யாரு நாம் தமிழர் கட்சின்னு அவன் மூளை மொத்தத்தையும் கரப்ட் ஆகி அவனை தொழில இருந்து அப்புறப்படுத்தி, பொருளாதாரத்துல இருந்து அப்புறப்படுத்தி, அவனை திருவோடு அந்த வச்சு ஏன் கட்சி 13 ஆண்டுகள் வாழ்க்கையை அழிச்சுட்டு ஏன் கட்சிங்கிறா. ஈழத்தில் அழிந்த இளைஞர்களை விட நாம் தமிழர் கட்சியால இங்க அழிந்த இளைஞர்கள் அதிகம். பணம் வசூலிக்கிறதுலே தான் குறியா இருக்கு. சின்னத்தை கூட பாதுகாக்க முடியல. சிவகங்கை, திருப்பத்தூர் பல்வேறு மாவட்டங்கள்ல மாத்தி போட்டிருக்காரு இவர் மாவட்ட செயலாளரா. ஆனா இந்த மாவட்ட செயலாளர் முகத்தையோ ஒரு பேச்சை இது வரைக்கும் நம்ம கேட்டதே இல்லை. இவ்வளவு தெளிவா வேற பேசுறாரு. மேல இருந்து கீழே வரைக்கும் நல்ல பேச தெரிஞ்ச ஆட்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. ஆனா இவர் இவ்வளவு நல்லா பேசக்கூடிய ஒருத்தருங்கிற நம்ம இப்பதான் பார்க்குறோம். இதற்கு முன்பு நாம் தமிழர்ல இருந்து இது மாதிரி அதிருப்தி அணியெல்லாம் வெளியே வந்து பேசுனதெல்லாம் நீங்க கோர்வையா அமைச்சு பார்த்தீங்கன்னா, அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, நான் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருந்தேன், கட்சி கட்டுன நாள்ல இருந்து கூட இருந்தேன், என்னுடைய பொருளாதாரத்தை இதனால இழந்திருக்கேன். அண்ணன் கூட போனா தானே ஜோபியில் தானே கை வைப்பாரு. இத்தனைக்கும் பிறகு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னே தெரியல. திடீர்னு நான் அழைப்பெடுத்த எடுக்கிறது இல்ல, பகிரியில என்ன கருப்பு பண்ணிடுறாரு, இது மாதிரிதான் சொல்லுவானுங்க. என்னன்னு விசாரிக்க போனா அண்ணி கிட்ட உங்களை பத்தி தப்பா போட்டு கொடுத்துட்டானுங்க, அண்ணி வர்றது உங்களுக்கு பிடிக்கலன்னு அண்ணன் கிட்ட சொல்லிட்டாங்க, அன்னிக்கும் உங்களை பிடிக்கலையாமா, இப்படியான தகவல்களாக வருகிறது. சரி, இதை பேசலான்னு அன்னிக்கிட்டே போனா அண்ணி தோசை சுட்டு போடுது, ஆனா இந்த டாபிக்கே பேச மாட்டேங்குது, என்ன போட்டு கொடுத்துட்டானுங்க, துரோகிகள் முதுகில் குத்தி விட்டார்கள், கேப்பார் மேப்பார் வேச்ச கேட்டு சீமான் என்னை துரத்தி விட்டாரு. எனக்கு சீமான் மேலெல்லாம் கோபம் இல்லை, சாட்ட மாதிரியான ஆட்கள் மேலதான் கோபம். இப்ப இது என்னன்னா, சீமானுக்கு ஒரு உள்வட்டம் இருக்கு. சீமானுடைய மனைவி, மச்சான், அதை தொடர்ந்து இந்த மாநில பொறுப்பாளர்கள் சாட்ட, இடும்பாவனம் கார்த்தி, இது மாதிரியான எங்கேயாவது போனா கல்ல வாக்கிங் கூட போறவங்க சீமான் யாரையெல்லாம் ஊடகங்களில் முகங்காட்ட அனுமதிக்கிறான்னு பாருங்க. அவனுங்க மட்டும்தான் அந்த உள்வட்டத்தை சேர்ந்தவனுங்க. அதை தாண்டி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் மாவட்டத்துல வேலை பார்த்துட்டு இருப்பாங்களே தவிர நமக்கு அவர்களை அறிமுகமே இருக்காது. அப்படிதான் இந்த ஆசாமி நமக்கு புதுசா அறிமுகம் வர்றார். சஞ்சீவிநாதனா 2-3 முறை பொது தேர்தல்கள்ல நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளராக போட்டிட்டு இருக்கிறார். பிரஸ் கிளப்ல ஒரு மீட்டிங் வச்சு 24 நிமிஷம் அடமல வெளுத்து வாங்குது. அப்படி ஒரு ஸ்பீச், ஒரு நொடி கூட உங்களை மஞ்சுமல் பாய் செகண்ட் ஹாஃப் மாதிரி இருக்குது. அல்ல, அதான் அவர் சொன்ன கருத்துல புலிகளுடைய நாடு கேட்டு போட்ட சண்டையில இருந்த இளைஞர்களை விட இவர்கிட்ட போய் நாசமா போன இளைஞர்கள் தான் அதிகங்கிற மாதிரி. போரால சாவு இல்ல, மாறாலதான் சாவுன்னு ஒரு பாட்டு வரி உண்டு. அது மாதிரி இருக்குது. போர் நடந்த இடத்துல செத்த தமிழ் இளைஞர்களை விட இவன் பேச்ச கேட்டு ஃபாரின்ல இல்லாத வேலையெல்லாம் பண்ணி சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் விட்டு வீணா போய் இங்க பைத்தியமா திருகிற தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய எண்ணிக்கை பெருசு. ஏன்னா தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை 7 கோடிக்கும் அதிகம். அப்படி இருக்கும்போது அதனால் ஒரு போருக்காக இழந்த இளைஞர்களை விட இவன் பேச்சை கேட்டு நாசமாய் போனவருடைய எண்ணிக்கை அதிகம் அப்படிங்கிறத நாம சொல்ல, இந்த கட்சியில் நேற்று வரைக்கும் இருந்த நிர்வாகி சொல்லுகிறார். அப்போ இந்த உள்வட்ட சகாக்கள் சொல்லக்கூடிய விஷயத்துக்கும் இந்த மாவட்ட செயலாளர் சொல்லக்கூடிய விஷயத்துக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கு. இவர் சொல்றது என்ன போட்டு கொடுத்து அண்ணன் ஒதுக்கிட்டாருங்கிறதெல்லாம் இல்லை. இவர் சொல்லக்கூடிய விஷயம், நாம் தமிழர் கட்சி கட்டமைப்பு ரீதியாக வலுப்பெற வேண்டாம், அது செய்யக்கூடாதுன்னு சீமான் திட்டமிட்டு செயல்படுகிறார். சின்னத்தை அவருக்கு அவரே தான் முடக்கிக்கிட்டாங்கிறதா அவருடைய குற்றச்சாட்டு. ரொம்ப சாதாரணமான ஒரு அண்ணாமலை, உங்களுக்கு விண்டோ கொடுத்துருக்கோம், இந்த நாள்ல இருந்து இந்த நாளுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிருக்கணும், உங்களுடைய வாக்கு சதவீதம் என்னன்னு தெரியும், நீங்க இதுக்கு அப்ளை பண்ணணுங்கிறது கட்சி நடத்துற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். நீ அப்ளை பண்ணாம விட்டுட்டு நான் அதுக்கு அடுத்தடுத்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன்,
வெள்ள நிவாரண பணிகள் இருந்தான்னு கதமயிரெல்லாம் சொல்லாதீங்க. நாம் தமிழர் தம்பிகளை ஏமாற்றுவதற்கு தான் இந்த பாஜக வந்து புடுங்கி வச்சிருச்சு, சதி பண்ணுதுங்கிற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இதை உங்க கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளரே சொல்றாரு. ஆமா. அப்ப என்ன காரணத்துக்காக இந்த வேலையை அவன் பண்றாங்கிறத நம்ம விரிவா ஏற்கனவே பேசியிருக்கோம். பாஜகவுக்கு தான் இது தேர்தல். அதனுடைய பி டீமான நாம் தமிழர் கட்சிக்கு நாடாளுமன்ற தேர்தலில் எந்த ரோலுமே இல்லை. ஆனா இந்த இதுல வந்து கூட்டணின்னு போய் பாஜக கூட சேர முடியும். சோ நான் ஸ்கூட்டு விடுறேன், இந்த தேர்தலில் சின்னம் இல்லாமல் எனக்கு வர வேண்டிய அந்த வாக்குகளை வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகள் ஒரே அணிக்கு போய் சேருவதை நான் உறுதி பண்றேன்னு தான் இந்த ஸ்கூட்டை விட்டு நகர்ந்து போறான். உணர்ந்த ஆசாமிகளில் ஒருவர் தான் இந்த மாவட்ட செயலாளர். இந்த மாவட்ட செயலாளருடைய பிரச்சனை என்னன்னா, 10 வருடம் 15 வருடம் ஒரு கட்சி, அந்த கட்சி கிராஜுவலாக வளர்கிறது. இந்த வளர்ச்சியின் மீது, இந்த கட்சியின் மீது என்னுடைய பொது வாழ்க்கையை, என்னுடைய லைஃபையே நான் இன்வெஸ்ட் பண்றேன். எண்ட் ஆஃப் த டே ஒரு அரசியல் கட்சியில் இணைந்து பணியாற்றவனுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்? அரசியல் அதிகாரத்தை அடைவது. அந்த ஊர்ல தௌலத்தா சுத்தணும். எனக்கு மக்கள் பணி செய்வதற்கு, அது மக்கள் பணி நீங்க பேர் வச்சுக்கிட்டாலும் சரி, என்ன வச்சுக்கிட்டாலும் சரி, நீங்க ஒரு பப்ளிக் உடைய ரெப்ரசன்டேஷனா நீங்க மாற விரும்புறீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு அதிகாரம் வருது. அதிகாரத்தோட சேர்ந்து செல்வம் வருவது, வளமாவது, பெரிய பெரிய ஆளாவது இரண்டாவது. அடிப்படையில் அரசியல் கட்சியில் சேர்ந்து முழு நேரமாக பணியாற்றுவருடைய நோக்கமே வந்து எலெக்ஷன்ல நிற்பது. எத்தனை தடவை தோத்தாலும் நின்று 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 அந்த வெற்றிக்காக உழைப்பது. இதுதானே அவங்களுடைய நோக்கம். இந்த இடத்துல தான் சீமானுடைய இந்த சல்லித்தனம் வந்து வேலையை காட்டுது. சீமான் தான் எலெக்ஷன்ல போட்டி விடுறா. அப்படியே வேற எந்த கட்சியும் விட 234 தொகுதி 39 தொகுதி எல்லாத்துலயும் முழுமையா தனிச்சு போட்டிடுறாங்க. வேட்பாளர் அறிமுக கூட்டம் வேற அங்க நடத்திட்டு இருக்காங்க. அப்போ எல்லாருக்கும் தான் வாய்ப்பு கிடைக்குது. அப்புறம் ஏன் வந்து நீங்க வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்றீங்க? ஜெயிக்கிறது உங்களுடைய பாடு இல்லையா? சீமானாலேயே ஜெயிக்க முடியலைங்கும் போது இப்ப நீங்க அவனுக்கு முன்னாடி ஜெயிக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லையான்னு ஒரு லாஜிக் வைக்கலாம். ஆனால் அங்கதான் என்ன பண்றான்னா, பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குறேங்கிற ஒரு பேர்ல ரெண்டா பங்கி 50% ஒதுக்கீட்ட பெண்களுக்கு கொடுக்குறாங்கிற பேர்ல மறுபக்கம் என்ன பண்றான்னா, தனிப்பட்ட முறை, ஏன்னா கட்சியை நடத்துவது, கட்சிக்காக பெரிய அளவில் உழைப்பது, இன்வெஸ்ட் பண்ணுவது எல்லாம் ஆண்களா இருக்காங்க. அது வந்து இந்தியா மாதிரியான நாடுகள்ல அரசியல்ல பொது வாழ்க்கைக்கு வர பெண்களுடைய எண்ணிக்கையே சொற்பமாக தான் இருக்கு. அது நாம் தமிழர்ல மட்டும் மாறி சரிக்கு சரி ஆண்களும் பெண்களும் வராங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா வேலை செய்வது ஆண்களாக இருக்கிறார். அந்த ஆண்களில் பல பேரை கழித்து கட்டுவது எப்படி, அவர்களில் பெரிய ஆளாக உருவாகாமல் தடுப்பது எப்படின்னு யோசிக்கிறான். அதனாலதான் ஒரு ஆளை அவனுடைய சொந்த மாவட்டத்தில் சொந்த தொகுதியில் போட்டியிட விடாம அவனை எங்கெங்கயோ அடுத்தடுத்து இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல பொறுப்பாளரா போடுறது, மாவட்ட செயலாளரா போடுறது, வேட்பாளரா நிறுத்துறது. கேட்டா வந்து நம்ம வந்து சின்னத்துக்காக கட்சி நடத்தல, கழுதை நிப்பாட்டினா கூட ஜெயிக்கணும், அதுதான் நம்ம சித்தாந்தம், இப்படி கதமையெல்லாம் சொல்றது. அண்ணே போன தடவை கடலூர்ல நின்னே, இந்த தடவை இங்க நிக்கலையா? நான் நிக்கலையா? அப்ப எனக்கு மட்டும் இதா? நானும் நிப்பேன், நீயும் போய் நில்லு, மாத்தி நில்லு. மாத்தி நின்னாதான் கட்டமைப்பு வளரும். நீ நல்லா வேலை செய்யறப்ப உன்னை ஏன் அங்க நிப்பாட்டம் தெரியுமா? நீ போய் அங்க செஞ்சாதான் அங்க நல்லா வரும் அப்படின்னு காதுல அவன் பேசுறத சொல்லவா வேணும்? இதையும் கேட்டுட்டு இவனுங்க போய் வெவ்வேறு இடங்கள்ல நிக்கிறாங்க. இப்ப நிக்கிறது மூலமா தொடர்ச்சியா 3 பொது தேர்தல் 4 பொது தேர்தல்களை சந்திக்கிற அந்த கட்சியில அடியில் இருக்கவனுக்கு ஒண்ணு புரியுது, இவன் நம்மளை வளர விடாம பண்ணணுங்கிறக்காகவே இந்த வேலையை அவன் பார்த்துட்டு இருக்கான். பேசிக்கா பாத்தீங்கன்னா, ஒரு கட்சி ஒன்று வளர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, அது அதிகாரத்தை அடைகிறது அப்படின்னு வச்சுக்கிட்டாங்கன்னா, மேலிருந்து கீழே வரைக்கும் அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படும். பெரிய தலைவர்கள் அமைச்சர்களாக முதலமைச்சராக ஆகிறார்கள் என்றால் அதற்கு அடுத்த கட்டத்தில் எம்எல்ஏக்களாக எம்பிக்களாக ஆவார்கள், அதற்கு அடுத்த கட்டத்தில் உள்ளாட்சி பிரதிநிதிகளாக ஆவார்கள், கடைசிக்கு வார்டு மெம்பராவது ஆவார்கள். இப்படி தமிழ்நாடு முழுக்க கிளைக்கழகம் வரை அவரவருடைய சத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கட்சியின் பயணிக்கக்கூடிய முழுநேர ஊழியர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. 100 பேர் வேலை செஞ்சா ஒருத்தனுக்காவது அந்த இடம் கிடைக்குதுங்கிற உறுதி இருக்கு. இந்த உறுதி இருக்க போய் தான் 2 பெரிய கட்சிகள் கட்டமைப்பு பலத்தோட தமிழ்நாட்டில் இயங்கிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான், அதற்கு கீழே மாநில ஒருங்கிணைப்பாளர்கள், மாநில பொறுப்புகள் ஒரு 10 அல்லக்கைகளுக்கு தவிர கீழே மாவட்ட பொறுப்புகளை போட்டுட்டு அதை வட்ட லெவல்ல கிளைக்கழக லெவல்ல பொறுப்பே போடாம வைத்துக் கொள்வது, போட்ட பொறுப்பையும் இப்படி களைச்சு போட்டு சீட்டு கட்ட விளையாடுவதன் மூலமாக இந்த 25 பேரை தாண்டி யாருமே தலையெடுத்து விடக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் அவன் தெளிவா இருக்கான். இப்போ மற்ற கட்சிகளுக்கும் இதுக்குமான வித்தியாசம் என்னன்னா, அதிகாரமோ செல்வமோ மேலிருந்து கீழே வரைக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது இல்ல. இதுக்கு உங்களுக்கு அதிகாரம் வரணும். நீங்க ஜெயிச்சாதானே கீழே இருக்கவன வார்டு கவுன்சிலராவது மாற்ற முடியும். ஜெயிக்கவே ஜெயிக்காத கட்சி அப்படி தலைமையிலிருந்து கடைசி வரைக்கும் பல ஆண்டு காலம் உழைத்தால்தான் அந்த அதிகாரத்தை அடையிற இடத்துக்கு வர முடியும். ஆனால் சீமான் இதுக்கு சிம்பிளா இன்னொரு மாற்று வழி கண்டுபிடிக்கிறான். கட்சி ஜெயிக்கிறது 2வது இருக்கட்டும்,
கட்சி தலைவனான நான் மட்டும் எப்படி செல்வத்தை அடைவது, அதுக்குத்தான் வழியை கண்டுபிடிச்சு மாநடராசன் புடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. ஓட்டு பிரிச்சா பொட்டி வரும். நீ எத்தனை % ஓட்டு வச்சிருக்க? 2.5% வச்சிருக்கேன், 3% வச்சிருக்கேன். இதை வச்சு மயிரும் கூட புடுங்க முடியாது. ஆனால் இந்த மயிரும் கூட புடுங்க முடியாத அந்த 3% நான் சொல்ற மாதிரி இங்க நான் சொல்ற வேட்பாளர்களை போடு, இங்க முஸ்லீமை போடு, இங்க தலித்தை போடு, இங்க இந்த சாதியை போடு, அங்க அந்த சாதியை போடுன்னு மாட்டி போட்டு ஓட்ட புரிச்சினா தொகுதிக்கு இத்தனை கோடி ரூபாய் பணம்னு லம்பா ஒவ்வொரு தேர்தலுக்கும் சீமான் கிட்ட பணம் வந்துருது. சீமான் தன்னிடம் குவிகிற இந்த பணம் மட்டுமல்ல, வெளிநாடுகள் இப்ப அவரே சொல்றாரு பாத்தீங்களா, தமிழ்நாட்டிலேயே அதிகமா உடல் உழைப்புக்காக வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய மக்கள் வாழக்கூடிய இளைஞர்கள் வாழக்கூடிய இடம் திருப்பத்தூர். அத்தனை பேர்ல 90% பசங்க இவன் பேச்சை கேட்டு காசு அனுப்பிட்டு இருக்காங்க. அத்தனையும் வாரியம் வாயில போட்டுக்கிறான்னு நாம சொல்ல, அவர் சொல்லுகிறார். அந்த ஆள் சொல்றபடி பார்த்தா 2 விதத்துல பணம் வருது. வெளிநாட்டில் உழைத்து சம்பாதித்து அனுப்புற பணத்தையும் வாயில போட்டுக்கிறான். இப்படி ஓட்ட பிரிச்சு அதிமுக கிட்ட பாஜக கிட்ட வாங்குற பணத்தையும் வாயில போட்டுக்கிறான். இத்தனையும் போட்டுட்டு சொந்த காசை போட்டு செலவு பண்ற அத்தனை பேரையும் தேர்தலில் ஜெயிக்கிறதெல்லாம் இல்ல. போன எலெக்ஷன்ல 25,000 ஓட்டு வாங்கியிருக்கான்னா அவன் பேர் கொஞ்சம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும்ல. அடுத்த எலெக்ஷன் அவன் அங்கேயே நின்னா தானே 30,000 ஓட்டா 35,000 ஓட்டுக்கான வர முடியும். ஈரோடு இடைத்தேர்தலில் பார்க்கலையா, ஒரு குறிப்பிட்ட நெசவாள சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து நிப்பாட்டிட்டு என்னென்ன பேச்சு பேசினாப்புல, அண்ணாதுரை பிச்சைக்கார பையன் இங்கே மேடையில் பேசுறது, ஈரோட்டில் போய் வந்து அவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் தான் நிப்பாட்டியிருக்கோம், அந்த அம்மாவை நிப்பாட்டியிருக்கோன்னு சொல்லி பேசலையா? அவங்க எவ்வளோ கேவலமாக வந்து ஓட்டு கேட்டாங்க. ஒரு 10,000 ஓட்டை பிரிக்கிறதுக்கு தானே அவ்வளோ நடமும் பண்ணாங்க அன்னைக்கு. அப்போ சீமானை பொறுத்த வரைக்கும் இந்த வட்டம் தன்னுடைய அல்லக்கைகள் தான் குடும்பம், இவர்களை தாண்டி அதிகாரமோ முகப்பரிச்சயமோ எந்த விதத்திலும் தொண்டர்கள் மத்தியில் முழுமையா போய் சேர்ந்துடக்கூடாது. ஒருத்தன் ஒரே தொகுதியில தொடர்ச்சியா நின்னான்னா அந்த ஊர்ல அவன் ஒரு ஆளாய் மாறிடுவான். அதுக்கப்புறம் அவன் பிரச்சனை. இவர் எப்படி சொல்றாருன்னா, தேமுதிக எல்லாம் ஜெயிச்சோன்னா 4 MLA 5 MLA ஜெயிச்சோன்னா அப்படியே நேரா போய் அதிமுக சேர்ந்துட்டானுங்கல்ல. நீங்க முதல்ல ஜெயிங்கடா, ஜெயிச்சதுக்கு அப்புறம் போறதை பத்தி யோசிங்க. இவங்க அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த ஆள் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, நாம நல்லா நின்னு ஜெயிச்சிட்டோம்னா நம்ம போயிருவோம்னு நினைக்கிறான். இல்லடா, நீ நின்னு ஜெயிக்கவே கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். யோசிச்சு பாருங்களேன், சீமான் இந்த முக்கு எந்த தொகுதியும் ஜெயிக்க முடியல. எவனோ ஒருத்தன் டக்குன்னு வளர்ந்து அவனுக்கு ஒரு சாதி பின்பலமோ என்னமோ இருந்து திமுக அதிமுகவுக்கு வேட்பாளர் சரியில்லாம இருந்து நெப்புல ஜெயிச்சிட்டான்னா, ஒரே ஒரு எம்எல்ஏ வந்து அவனும் திமுக போய் சேர்ந்துட்டானா கட்சி என்ன ஆகுது? இல்ல, திமுக போய் சேர்றது 2வதுங்க. அவன் ஜெயிச்சானாலே இவனுக்கு அது அசிங்கம் நினைக்கிறான். ஆமா, நாளைக்கு இந்த கட்சியிலிருந்து பிரிஞ்சுட்டு போகும்போது ஒரு பெரிய சிங்குளுத்து பிளவுன்னு எதிரிகள் சொல்லுவார்கள் இல்லையா, அதுக்கு அவன் பயப்படுறான். அப்போ இந்த கட்சிங்கிறது தன்னுடைய கண்ணசைவுக்கு செயல்படணும், கேள்வி மயிரே கேட்க கூடாது, கல்ட்டு மாதிரி இருக்கணும். நான் சொல்றதை செய்யறதுக்கு தான் நீங்க எல்லாம் இருக்கீங்க. இதுல ஜனநாயக பூர்வமான எதுவுமே இருக்கக்கூடாது. பொதுக்குழு எதுவுமே கிடையாது. ஒரு தீர்மானம் இயற்றுறது, ஒரு உட்கட்சி ஜனநாயகமா ஒரு வாக்கெடுப்பு மூலமா, தலைவருக்கு வாக்கெடுப்பு வைன்னு நான் சொல்லல, நீயே தலைவனா இருந்துட்டு போ, உன்னை நம்பிதான் இந்த கட்சியில வந்திருக்கானுங்க, அதெல்லாம் நம்ம யாரும் மறுக்கல. இதற்கு கீழே மற்றவர்களுக்காவது ஜனநாயகத்தன்மையோட உள்ளுக்குள்ள செல்வாக்கு இருக்கவனுக்கு பொறுப்பு வரணும்னு கேட்பானா இல்லையா? அப்ப அந்த போட்டியே நடக்கக்கூடாது நீ சொல்றேன்னா, நீயும் உன்னுடைய அல்லக்கைகளையும் தவிர யாருமே வளர்ந்து விடக்கூடாது, நீ உறுதியா இருக்க அப்படிங்கிறத இந்த 24 நிமிடத்துல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சு விட்டு போயிட்டார். உண்மை வந்து அருவி மாதிரி கொட்டுது. ஒரு நாம் தமிழர் ஆள்ல இருந்து உண்மை வரணும்னா அவன் நாம் தமிழர் விட்டு விலக வேண்டிய தேவை ஏற்படுது. சொல்றான் பாருங்க, பொது உடைமை நாம் தமிழர் கட்சின்னு ஒண்ணு உருவாக்குறோம். இன்னும் திருந்தல மாமா, தமிழ் தேசிய பொது உடைமை கட்சின்னு வச்சிருக்காங்களா, அங்க இதாயிட்டாங்க. அருமையான உரை. தேர்தல் நேரத்தில் இது வந்து தாடி நிறைத்த இந்த பேட்ச் இருக்குல்ல, இந்த ஆள் பேசுறாருல, இவருடைய பேட்ச்ல 2009-10 காலத்துல வந்தவனுங்க அத்தனை பேத்துக்கும் இது உரைக்கும். இவன் பேசுவதில் இருக்கக்கூடிய உண்மை புரியும். ஆனா அதுக்கு அடுத்து இப்ப பங்கு விட்டுட்டு திரியறானுங்களே பிள்ளைக்கா பசங்களுக்கு இது சத்தியமா புரியாது. இவன் என்னமோ வந்து அண்ணன் சம்சாரத்துக்கு சீட்டு கேட்டிருப்பார் போல, அண்ணன் ஸ்ட்ரிக்டா வேணான்ட்டாரு, அதான் இவன் வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கான், இப்படிதான் புரிஞ்சுக்குவானுங்க. ஆனால் பழைய செட்டு இதுல இருக்கக்கூடிய உண்மையை உணரும். சீமான் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை முழுமையாக அம்பலத்துக்கு வரும். கிட்டத்தட்ட வந்து பாண்டிச்சேரியில் நடந்த சம்பவத்துக்கு, சிறுமி கொல்லப்பட்ட வன்புணர்வு சம்பவத்துக்கு நான் தான் சுட்டு கொண்டுருவேன் அப்படி எப்படியான்னு சொல்ற, மேல இருக்கக்கூடிய பொம்பளை கேச முதல்ல பாடுறா, ஊருக்கு அப்புறமா புத்திமதி சொல்லலாம், கிழிச்சு தொங்க விட்டாப்ல. இது ஆகாதுங்க. இவரால், அதாவது நாம் தமிழர் கட்சியை நாங்கள் கட்டியதற்கு உண்டான அத்தனை தேவைகளும் இன்னும் அப்படியே இருக்கின்றன. ஆனால் அதை எடுத்து செல்வதற்கு இவன் ஆள் கிடையாது, இவன் பிராடு. அப்படின்னா இதுல வந்து இந்த ஆள் கண்டுபிடிச்சது என்னன்னா வந்து தலைமை வந்து பிராடுங்களை மட்டும் தான் கண்டுபிடிச்சு, கூறு வரல, அதெல்லாம் கிடையாது. ஒருத்தர் ஜிம்மு எல்லாம் இருக்கு கேட்டாருன்னு சொல்லி போட்டாரு, அவரும் அப்படிதான். அவரும் வந்து இவர் சரியில்லைன்னு சொன்னாரே தவிர அவருக்கும் கூறு வரல.
முதல்ல அது வரட்டும். அதை வந்து தனக்கும் சேர்த்தி தான் அவர் தலைப்பாவே வச்சிருக்காரு. அவர்கள் தீராத பைத்தியம் அல்ல, திருத்த முடியாத பைத்தியங்களாக மாறி இருக்கிறார்கள். கண்ணாடி ஒண்ணு, நிலைக்கண்ணாடி, ஆளுயர நிலைக்கண்ணாடி ஒண்ணு வாங்கி வீட்டுல வச்சுட்டு இப்ப நீ சொன்ன பத்தியா அந்த வரி, அதை திரும்ப திரும்ப ஸ்ரீராம ஜெயம் மாதிரி சொல்லிட்டு கடைசியா சொல்லு, தமிழர்களின் தாகம் தமிழீழ தாயகம்னு. போதைப்பொருள் கடத்தல் பேர்வழியான ஜாஃபர் சாதிக் இன்றைக்கு ஜெய்ப்பூரில் பிடிபட்டிருக்கிறதாக என்சிபி அபிஷியலாக, எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனையில், இந்த மொத்த விவகாரத்தில் என்சிபியே அபிஷியலாக அறிவித்தது இது மட்டும்தான் முதல் முறை இல்லையா? ஜெய்ப்பூரில் வைத்து பிடித்திருக்கிறோம். இங்கு சென்னை கூட்டி வரப்போவதாக தகவல். வெளிநாடுகளுக்கு சூடோ எபித்ரைன் அந்த பொருளை, அது போதைப் பொருட்கள் உருவாக்குவதற்குண்டான மூலப்பொருள், பல்வேறு மூலப்பொருள்களில் அது ஒன்று. இந்த மூலப்பொருளை கன்சைன்மெண்ட்டுகளில் கடத்தி இருக்கிறார் அப்படிங்கிற புகாரில் பிடிச்சிருக்காங்க. அவர் கன்ஃபஸ் பண்ணிட்டதா தகவல்கள் மீடியாவுக்கு கசிய விடப்படுகின்றன. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய செய்தி. இப்போ இன்னொரு செய்தி இதுக்குள்ளே இருக்குது. கேட்டமைன் என்கிற ட்ரக்கை மும்பையிலிருந்து மலேசியாவுக்கு இவர் கடத்தியதாக என்சிபி அதிகாரிகள் தெரிவித்ததாக இதே மீடியாவுக்கு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டு எல்லைக்கு வெளியே, அப்போ எடப்பாடியாரின் பொற்கால ஆட்சி தான் நடந்துட்டு வருது, தமிழ்நாட்டு எல்லைக்கு வெளியே மும்பையிலிருந்து மலேசியாவுக்கு கேட்டமைன் கடத்தி இருக்கிறார் அப்படிங்கிற வழக்கு பதிவு பண்ணிருக்காங்களா? அதெல்லாம் தெரியல. அதாங்க இதுல இருக்கக்கூடிய பூடகமான விஷயம். இவன் 10 வருஷமா இந்த தொழில் தான் பண்றான், இந்த தொழில் தான் பண்றாங்கிறீங்க. இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவன் வேறு பல லீகலான தொழில்களை பதிவு செய்து ஜிஎஸ்டி கட்டி செய்து கொண்டு நாட்டில் வந்து நார்மலா உழவு விட்டது யாருடைய குற்றம்? இப்படி ஒருத்தன் பல தொழில்களில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் சக்சஸ்ஃபுல்லாக சம்பாதிச்சுட்டு இருக்கும்போது, லீகலான தொழில்களில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அவனை அமீர் போன்ற ஒரு சினிமாக்காரர்கள் வந்து பசையுள்ள பார்ட்டி படம் எடுப்போன்னு நினைக்கிறதுல என்ன நீங்க தப்பு சொல்ல முடியும்? ஒருத்தன் ஃப்ராடா இருக்கான், அவன் ஏற்கனவே தவறான தொழில்கள், சட்டவிரோத தொழில்கள் செய்திருக்கான்னா அவன் அங்கிருந்து ஒரு இதுல அக்யூட்டல் வாங்கியிருக்கான், குற்றமற்றவன் நிரூபிக்கப்பட்டிருக்கான். ஒரு வழக்கு முன்னாடி போடப்பட்ட வழக்குல வந்து அவன் வந்து இதுலயுமே தண்டனை பெறல, குற்றமற்றவர்னு நிரூபிக்கப்பட்டிருக்கான். நிரூபிக்கப்பட்டது மட்டுமல்ல, அதுல மிக முக்கியமான விஷயம், அவருக்காக வாதாடியது, ஜாஃபர் சாதிக்கை வாதாடி அந்த வழக்கிலிருந்து மீட்டு எடுத்து வந்தது இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய பாஜகவின் மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய பால் கனகராஜ். ஓஹோ, பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர், அவர் தான் வழக்கறிஞர், ஜாஃபர் சாதிக்கோடைய வழக்கறிஞர், தமிழ்நாட்டுடைய மூத்த வழக்கறிஞர்களில் ஒருவர். ஓஹோ, பாஜகவின் எல்லா மிக முக்கிய வழக்குகளுக்கும் அவர் தான் ஆஜராவாரு, சக்சஸ் ரேட் உள்ளது. ஆமா, இப்படி இருக்கக்கூடிய ஒருவர் பாஜகவில் இவ்வளவு முக்கியமான பதவியில் இருக்கக்கூடியவர். நான் இது எதற்கு, ஒரு வழக்கறிஞர்ங்கிறவர் வந்து அவர் வந்து யார் வந்தாலும் வழக்காத அதுக்கான ஆஜராக வேண்டியதான் அவருடைய வேலை தான். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அமீரோ திமுகவோ இவர் இப்படி முன்னாடி ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தாருன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. அது தெரிவதற்கான நியாயம் பாஜகவினுடைய மாநில துணைத் தலைவர் தெரியுமா இல்லையா? அவருக்கு மாநில துணைத் தலைவரா இருக்கிறதுனால தெரிய தேவையில்லை. நீங்க தானே அந்த வழக்கை நடத்தி ட்ரக் டீலிங் நடத்தி இருக்க சுத்தமானவர். நீ தான் வெளியே கூட்டிட்டு வந்திருக்க, விடுதலை வாங்கி கொடுத்துருக்க, உங்களுக்கு தெரியாதா? அண்ணாமலை புடவை எழுதி சொல்ல வேண்டியதானே, யோ நான் தான் அவனை ஜெயிச்சு கொடுத்தேன், அவன் பாவமியா நல்லவையா அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. அப்போ அந்த கேஸ்ல அவர் நல்லவர். அதற்கு பிறகு 2019 பிறகு அவர் வந்து ட்ரக் டீலிங் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்ல வரீங்களா? அப்படி சொன்னீங்கன்னா என்சிபி கிளைம் பண்ற 10 வருடங்களாகவே அவன் போதைப் பொருள் தொழில் தான் பண்ணிட்டு இருக்காங்கிற கிளைமுக்கு என்ன பொருள்? அதாவது அமீரோ திமுகவோ எனக்கு இந்த எபிசோடே தெரியாத, அவன் ரியல் எஸ்டேட் பண்றான், லாஜிஸ்டிக் பிசினஸ் பண்றான்னு சொல்றாங்க, எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி கட்டி தொழில் நடத்திட்டு இருக்கான். இது மாதிரி அதாவது பண விவகாரங்களாகட்டும், சட்டவிரோத பொருட்கள் கடத்தல் விவகாரமாகட்டும், இதையெல்லாம் கண்காணிக்க வேண்டிய, தடுக்க வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசின் புலனாய்வு முகமைகளிடம் இருக்கிறது. அவனை உழவ விட்டதுனாலதான் அவன் லீகலா தொழில் பண்ணி சம்பாதிச்சுட்டு இருக்கான். நடு ஊர்ல தானே வாழ்றான், தன்னுடைய சொந்த முகத்தையும் காட்டிட்டு இப்ப சினிமா மேடைகள்ல ஏறி ப்ரொடியூசரா கௌரவமா தானே வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த ஆள் அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது அவனை நம்ப கூடாதுங்கிறது என்ன லாஜிக் இருக்கு? இதுல பேசிக்கா பார்த்தாலே ஒரு ஓட்ட தெரியலையா? என்சிபியுடைய பார்வை வளையத்துக்குள் 10 வருடங்களாக போதைக்காரனாக ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் நார்மலான தொழில் பண்ணிட்டு ஊருக்குள்ள தொழிலதிபராக சுத்தி கொண்டு இருக்கும் போதெல்லாம் இவர்கள் ஏன் விசாரிக்க வரவில்லை? அதை பற்றி தமிழ்நாட்டுக்கோ இந்தியாவுக்கோ இவன் பிராடி முன்னாடி இப்படி ஒரு கேஸ் இருக்குங்கிறதையே ஏன் கொண்டு வரல? இல்ல 17ல விடுதலை ஆயிட்டாருப்பா, 13ல போட்ட கேஸ்ல 40 கன்சைன்மெண்ட் என்னமோ போயிருக்குங்க, அதை ஒன்ன பிடிச்சிருக்காங்க. 44 போயிருக்குன்னா அப்ப போனது எல்லாம் என்னங்க? யாருங்க அதுக்கெல்லாம் பொறுப்பு? அப்பெல்லாம் என்ன விரல் சூப்பிட்டு இருந்துச்சா?
ஒன்றிய அரசும் இதுக்கான முகமைகள் முன்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? ஆமா. சோ இன்றைக்கு பிடிச்சிருக்காங்க. பிடித்த ஆளை கூட்டிட்டு வந்து விசாரணை, அதுக்கப்புறமும் இதை மீடியா ட்ரையலாக நடத்துவதற்கு தான் பாஜக. அடுத்து வந்து இப்ப என்னன்னா தினமலர் மாதிரியான பத்திரிகைகளில் வந்து வாக்குமூலம், பரபரப்பு வாக்குமூலம்னு சொல்லி அன்அஃபீஷியலாக அவர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் நான் சொல்லி அவர் வாக்குமூலத்தை கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த விஷயங்களை வந்து மடைமாற்றி முழுக்க முழுக்க திமுக சுற்றி நடக்கிற மாதிரியான விஷயங்களை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. எனக்கு இவன் இப்படி ஒரு தொழில் செய்தான்னு தெரியலைன்னு வெளிப்படையாக அறிவித்து கட்சியை விட்டு நீக்கியது திமுக. அவருடைய சேர்ந்து தொழில் செய்த அமீர் எனக்கு எப்படிங்க தெரியும்? உங்களுக்கே அரசின் புலனாய்வு முகமைகளுக்கே நேத்து தான் தெரிஞ்சிருக்குன்னா பிடிக்கிற வரைக்கும் தெரியலன்னா, நான் ஒரு 7 வருஷமா ஒரு நண்பனா இருக்காரு, அவருடைய பணத்துல நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு படம், எனக்கு எப்படி அவனுடைய சட்டவிரோத தொழில்களை பத்தி எல்லாம் தெரியும்னு அவர் கேட்கிறார். இப்போ நீங்க இவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது, அது திமுகவாக இருக்கட்டும் அமீராக இருக்கட்டும், இருக்கணும் நிரூபிக்கணும்னா சட்டவிரோத தொழில்கள் செய்து கொண்டிருந்தார் ஜாபர், இது திமுகவுக்கும் அல்லது அமீருக்கும் முன்னமே தெரியுங்கிறக்கான ஆதாரத்தை நீ காட்டணும். இவர்களுக்கு தெரியுங்கிற ஆதாரத்தை காட்டாமல் கேள்வி கேட்பது யாருன்னா பாஜகவும் அண்ணாமலையும். ஆனால் பாஜகவுடைய துணைத் தலைவர், மாநில துணைத் தலைவருக்கு பால் கனகராஜுக்கு இவர் சட்டவிரோத கிளைண்ட், இவர் வந்து வக்கீல் டீம், போலீஸ் டீம், பால் கனகராஜுக்கு முதலாளி. ஆமா, இல்ல டாக்டர் டீம், வக்கீல் டீம் பொய் சொல்லக்கூடாதுமா. இல்ல என்ன எல்லா உண்மையும் சொல்லிடணும், அப்பனா அவங்க காப்பாற்றுவாங்க. அது மாதிரி ஜாபர் சாதிக்கு வந்து எல்லா உண்மையும் சொல்லியிருப்பாருல்ல பால் கனகராஜ்கிட்ட. அண்ணாமலை நோக்கி யாராவது ஒரு ஊடகவியலாளர் ட்ரக்குக்கு எதிராக உங்களுடைய இந்த தீவிரமான போராட்டத்தை எல்லாம் பாராட்ட வேண்டியதான் இருக்கு. தமிழ்நாடு தனி நாடு அல்லவா, குஜராத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு சம்பந்தமே இல்லை இல்லையா, இந்தியா முழுக்க பாலாறும் தேனாரும் ஓடிட்டு இருக்கு, தமிழ்நாடு மட்டும்தான் போதைப் பொருட்களின் தலைமையகமா இருக்கு இல்லையா. நீ கேளுங்க, உங்க கூடவே இருக்கிற வக்கீலான பால் கனகராஜுக்கு ஏற்கனவே இந்த கிளையண்டை போதைப் பொருள் வழக்கிலிருந்து காப்பாற்றி வெளியே கூட்டிட்டு வந்திருக்காரு. கூட்டிட்டு வந்ததுக்கு பிறகுதான் வந்து அவருக்கு இந்த தொழில் நல்ல தொழிலா இருக்கும் போல இருக்குன்னு தோணி அந்த தொழில் ஈடுபட்டாரா? மேல குற்றம் சொல்லிட்டாங்க, இந்த கேஸ் பரவாயில்ல இவ்வளவு வருமானம் வருமானு சொல்லி அதுக்கப்புறம் தான் அவர் வந்து, அல்லது இவர் வாதாடிய விதத்தை பார்த்து இவர் இருக்கும் வரைக்கும் நாம வந்து தைரியமா பண்ணலாம்னு அதுக்குள்ள இறங்க, எவ்வளவு வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு இறங்கிட்டாரா? சிம்பிளான கேள்விதானே. அண்ணாமலையிடம் யாராவது ஒரு ஊடகவியலாளர் இதற்கும் பால் கனகராஜுக்குமான சம்பந்தம் என்ன? அவங்க 2 பேரும் சொல்ல முடியுங்க, எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியும், நீங்க உங்களால் நிரூபிக்க முடியாது. ஆனா இதை எப்படி நிரூபிப்பீங்க? இன்னொன்னு, அவர் வந்து ஒரு பெரிய ஒரு பரபரப்பான வழக்கறிஞர், நிறைய கேஸ் உள்ள வழக்கறிஞர்னாலும் சென்னையில நடந்த இந்த வழக்கு வந்து 5 ஆண்டுகள் நடந்திருக்குது. 5 ஆண்டுகள் நடந்து ஒரு அது வந்து அரஸ்ட் பண்ணப்பட்டது அதிமுக ஆட்சியில் 2013. அக்யூட் ஆனது வந்து 2017 அதிமுக ஆட்சியில். அதான் இது 13 அரசு கைது செய்யப்படுறாரு. 17 வரைக்கும் வந்து வழக்கு நடக்குது. ஒவ்வொரு வாய்தாக்கும் அவர் போயிருப்பாரு, வச்சிருப்பாரு. எத்தனை முறை அவர் நேரடியாக சந்திச்சிருப்பாங்க, ஃபீஸ் வாங்கியிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்போம். அப்போ இந்த பேர் அடிபட போகுது, செய்தியில் வரும்பொழுது அப்பயாவது சொல்லியிருப்பாரா இல்லையா, எப்பா இவர் வந்து நான் தான் கேஸ் ஜெயிச்சு கொடுத்தேன், பவுடர் பார்ட்டி தான், ஆனால் நான் தான் காப்பாற்றி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டியது. சொல்ல வேண்டியதானே? இல்ல, நம்ம ஆதரவாளர்களே நீங்க வந்து பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணிருக்க வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறாங்க. மேலோட்டமா பார்க்க இது வந்து லாஜிக்கலா இருக்கு. தாவேகா நேத்து வந்து இது பண்ணாங்க, நேத்து விஜய் வந்து வீடியோ போட்டு ஒரு ஆப்ல வந்து உறுப்பினர்கள் சேருங்கன்னாங்க. அது கேட்கறதுல வந்து என்னன்னா ஒரு ஓடிபி கேட்கறாங்க, ஃபோன் நம்பர் இருந்தா கட்சி உறுப்பினர் கொடுத்துறாங்க. ஜாப்பர் கிட்ட இப்ப போன் இருந்துச்சுன்னா அவர் சேர்ந்திருந்தா அப்ப என்ன பண்றது? இல்ல இன்னொன்னு ஏதாவது பரவாயில்ல, பாஜக மிஸ்டு கால் கொடுத்தா போதும்னாங்க. பாஜகவில் மாநில துணைத் தலைவர் என்பது அண்ணாமலைக்கு அடுத்த 5 பதவிகள்ல ஒன்று. ஆனால் இங்கே மாவட்ட துணை அமைப்பாளருங்கிறது எப்படின்னா, திமுகவில் மொத்தம் அணிகளுடைய எண்ணிக்கை என்ன? 24 அணிகள்ல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் துணை அமைப்பாளர்கள் 2 பேர்னு கணக்கு போட்டீங்கன்னா கூட ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் துணை அமைப்பாளர்கள் என்கிற பதவியிலேயே 100 பேர் வரணும். 100க்கும் மேற்பட்டவர்கள் வரணும். இந்த 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படுகிற இந்த துணை அமைப்பாளர்ங்கிற பதவி மிக மிக சாதாரணமான பதவி இல்லை. முக்கியமான அணிகளில் பொறுப்பு இருந்தால் கூட வந்து அடிக்கடி நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, இவங்களும் தெரியுங்கிற மாதிரி சொல்லலாம். இவரை முக்கியமான அணி கிடையாது, ஒரு பல்வேறு அணிகளில் ஒரு அணி தான் இவர். அயலக அணிங்கிறது ஒரு அணி. அது இவங்களுடைய செயல்பாடுங்கிறது பார்த்தீங்கன்னா அயலக தமிழர்களுக்கான செயல்பாடு தான் இவங்களுடைய வேலை. அப்படிங்கும்போது மெயின் ஸ்ட்ரீம் அரசியலையும் ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவருக்கான பின்புலத்தை ஆராயலைங்கிற கேள்வி அபத்தமானது. ஒரு மாவட்ட செயலாளர் தனக்கு கீழே எல்லா அணிகளுக்கும்
ஆட்களை தேர்வு செய்து தன்னோடு பயணிக்கக்கூடிய தொண்டர்களுக்கு, புதிதாக வந்திருக்கக்கூடியவர்களுக்கு பொறுப்பு போடுறது. அவர் எந்த அணிக்கு வேணாலும் பொறுப்பு போட்டிருக்கலாம். இந்த முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் மாவட்ட செயலாளர், ஒரு மாவட்ட செயலாளர் இந்த 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளை போடும்போது, பதவி கொடுக்கும்போது, பொறுப்பு கொடுக்கும்போது பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணியிருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒரு பாஜக ஒருத்தர் இருக்க முடியாது. பாஜக ஒரு பொறுப்பில் ஒருத்தர் இருக்க முடியாது. அவ்வளோ பேர் மேலேயும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ரவுடிகள் சாதாரண ஒரு மாவட்ட இளைஞரணி செயலாளர் வச்சுக்கோங்களேன், பாஜக இருக்கான்னா அவன் வந்து மதுரை மாவட்ட இளைஞரணி செயலாளர் 3 கொலைகேஸ் இருக்குது. நாளைக்கு நம்ம ஆனியன் ரோஸ் கூட பட்டியல் கூட வெளியிடலாம். தமிழ்நாட்டில் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பாஜக பொறுப்பில் இருக்கிறவங்களுடைய குற்ற பின்னணியை போய் விசாரித்து போட்டோம்னா அந்த கட்சியே ஒரு கிரிமினல் கட்சியாக தெரியும். அவ்வளவு குற்றவாளிகள் அங்கே தான் இருக்காங்க. 2 முரணான விஷயங்கள் இருக்கு. ஒன்று, முழுக்க இந்த பிரேக்கிங் பேட்ல வர்ற அளவுக்கு கமுக்கமாக இந்த தொழிலை நடத்திய கிங்பின் என்றால் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அதற்கு உதாரணம் NCBயாலேயே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க. NCBயாலேயே கண்டுபிடிக்க முடியாத மாவட்ட செயலாளர் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இது ஒன்று. இரண்டாவது, அவன் ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முன்னாடியே பல கேஸ் வாங்கி சுத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க தான் காப்பாத்தியும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர் தான் காப்பாத்தியும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. காப்பாத்தி நீங்களே கூட்டிட்டு வந்துட்டு அவங்க ஏன் பொறுப்பு கொடுத்தேன்னு கேட்டா இது என்ன? அதாவது நீங்களே அக்யூட்டல் வாங்கி வெளியே நீங்க தான் அனுப்பி வச்சிருக்கீங்க. இப்படிதான் சொல்ல முடியும். நீங்க உங்களுடைய ஆள் தான் ஜாபர் சாதிக்கு நீங்க செட் பண்ணி தான் நீ உனக்கு விடுதலை வாங்கி கொடுக்குறேன், நீ வந்து திமுக போய் சேர்ந்து ஒரு பொறுப்பு வாங்கு, நான் சொல்ற அன்னைக்கு நாங்க மாட்டி விடுறோம் அப்படின்னு சொல்லி நீ தான் அனுப்பி விட்டுருக்க. இப்படிதான் சொல்ல 2 பொறுப்புல எது முக்கியமான பொறுப்புன்னு நீங்களே பார்ப்பவர்களே முடிவு பண்ணட்டும். ஒரு குற்றவாளிக்கு மாவட்ட அளவில் ஒரு துணை அமைப்பாளர் பதவி, மாவட்ட துணை அமைப்பாளர் பதவி, அதாவது ஒட்டுமொத்தமா மாநிலம் முழுக்க நீங்க திமுக கணக்கு போட்டீங்கன்னா ஒரு 150லிருந்து 200 பேரில் ஒரு பதவி அது. ஆமா, அந்த அணியில மட்டும் ஒட்டுமொத்த நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா ஒரு 1000 பேர்ல ஒரு பதவி. ஆனால் பாஜகவில் இந்த குற்றவாளியை போதைப் பொருள் கடத்தல் வழக்கிலிருந்து வாதாடி வென்று கூட்டிட்டு வந்த பால் கனகராஜ் தமிழ்நாடு பாஜகவுடைய 4வது அந்த 5வது முக்கியமான பதவியில் இருப்பவர். அப்போ இதுக்குள்ள என்ன நடந்திருக்கும்? நீங்க மீட்டு கூட்டிட்டு வந்ததுக்கு ஃபீஸ் வாங்கினீங்களா அல்லது உனக்கு ஒரு அசைன்மென்ட் இருக்கு அப்படின்னு இன்னொரு டியூட்டி கொடுத்தீங்களா? இந்த கேள்விதானே எழும். நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை. பாலிடிக்ஸ் பேசலாம். பாலிடிக்ஸ்